அருக்கணி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுமா. சக்தி அக்கா குடும்பம் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. வெளியில அதோ அங்க இருக்காங்கல்ல அந்த நாகவல்லி அம்மாவும் அவங்க பின்னாடி உட்காந்துருக்காருல அவங்க வீட்டுக்காரர் பரமகுரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆளும் தப்பிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்பவே எங்க சக்தி அக்காக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லலான்னு உள்ள போகலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க என்னை விடவே இல்லை, என்னை வெளியில துரத்திட்டாங்க. சரி சக்தி அக்கா வெளில வந்தோன்னு சொல்லலான்னு தான் அங்கேயே காத்துட்டு இருந்தேன். சக்தி அக்கா வந்து கார்ல ஏறினாங்க. அப்போ சொல்லலான்னு கிட்ட போனேன். ஆனா அவங்க என்னை பேச விடாம தடுத்துட்டாங்க. உடனே நான் ரூம்குள்ள ஓடி போய் சக்தி அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள உள்ள வந்த அந்த நாகவல்லி அம்மா, அவங்க வீட்டுக்கார் பரமகுரு, அவங்க மருமகன் பிச்சைமுத்து எல்லாரும் என்னை அடிச்சு போட்டு என் செல்போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கட்டி போட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பையன் துரப்பாண்டி வந்தாரு. அவர் தான் என்னை கட்டி வச்சு இந்த கயிறெல்லாம் அவுத்து விட்டு என்னை காப்பாத்தினாரு. அவர்கிட்ட நான் நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன். அவர் தான் என்னை வண்டியில் கூட்டு போய் ரங்கன் தாத்தா வீட்டில் விட்டுட்டு சக்தி அக்காவை காப்பாற்றணும்னு போயிட்டாரு. ஆனால் போன இடத்துல அவரை யாரோ அடித்து போட்டுட்டாங்க. அப்புறமா அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இது மட்டும்தாங்க எனக்கு தெரியும். That's all, Your Honor. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குறுக்கு விசாரணை செய்யலாம். தேங்க்ஸ் யுவர் ஆனர். அருக்காணி, அன்னைக்கு நாகவல்லி வீட்டுல சதி திட்டம் போட்டதா சொன்னீங்க. எதை வச்சுமா சொன்ன? அவங்க பேசுறத வச்சுதான் சொல்றேன். என்ன பேசினாங்க? அதான் இப்ப சொன்னல. பரவாயில்ல, இன்னொரு தடவை சொல்லுமா. ஒரு ஆளும் தப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆளும் தப்ப முடியாதுன்னு சொன்னாங்களா? இல்ல சக்தி குடும்பத்திலிருந்து ஒரு ஆளும் தப்ப முடியாதுன்னு சொன்னாங்களா? இல்ல, என் காதுல விழுந்தது ஒரு ஆளுனும் தான். சோ சக்தி ஃபேமிலிய பத்தி அவங்க பேசல இல்லையா? தெரியல. சரி, சக்தி போன கார்ல பாம் இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. மறுநாள் காலையில தான் பாம் வெடிச்சதே தெரியும். அப்போ அது விஷயமா நாகவல்லி வீட்டுல எதுவுமே பேசிக்கல? எனக்கு அது தெரியாது. அப்ப எதை வச்சு அவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்ற? அது ஏதோ பரபரப்பா இருந்தாங்க. அவங்கெல்லாம் கூடி கூடி ரகசியமா பேசினாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சது. அதாவது அப்படிதான் இருக்குங்கிறது உங்களோட கணிப்பு இல்லையா? ஆமா. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சரி, ஆபத்துன்னு தெரிஞ்சதே அதை ஏன் நீ சக்தி கிட்ட சொல்லல? என்ன சொல்ல விடாம தடுத்துட்டாங்க. சக்தி கார்ல இருக்கும்போது நீ எங்க தானே இருந்த? அப்ப சொல்லி இருக்கலாமே. அப்பவும் என்ன பேசவே விடல. என்னம்மா இது, நீ சொல்ற பதிலே சரியில்லையே. சக்தி கார்ல இருக்கும்போது நீ கிட்ட தான் இருந்திருக்க. ஒருவேளை கிட்ட இல்லாம நீ எட்ட இருந்திருந்தா கூட சக்தி கார்ல பாம் இருக்கு ஏறாத அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஏறி இருக்க மாட்டாங்களே. எனக்கு தான் கார்ல பாம் இருக்குன்னே தெரியாது. என்ன சொன்ன திருப்பி சொல்லு. அது பாம் இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னேன். பாம் இருக்கிறதே தெரியாதுன்னு சொன்ன நீ அப்புறம் நாகவல்லி தான் பாம் வைக்க சொன்னாங்கன்னு எப்படி சொல்லுவ? அது வந்து சார், அது தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போலாம். யுவர் ஆனர், நாகவல்லி என்பவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். நாகவல்லி, நாகவல்லி, நாகவல்லி.
சம்பவம் நடந்த அன்னைக்கு இதுக்கு முன்னாடி சாட்சி சொல்லிட்டு போனாலே அருக்காணி, அவ உங்க வீட்டுல தான் இருந்தாளா? ஆமா. அவ சக்தி கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிருக்கா, நீங்க தடுத்திருக்கீங்க. நீதி போன் பேச முயற்சி பண்ணப்ப நீங்க போனை பிடிங்க உடைச்சு போட்டுட்டு அவளையும் கட்டி போட்டிருக்கீங்க. உங்க பையன் துரப்பாண்டி தான் வந்து அவளை காப்பாத்திருக்காரு. எதுக்காக அப்படி செஞ்சீங்க? அந்த பொண்ணு சொல்றது எதுவுமே உண்மை இல்லைங்க, எல்லாமே பொய். ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி சொல்றாங்க? அன்னைக்கு நாங்க எல்லாரும் வீட்ல ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். மறுநாள் தான் சக்தி குடும்பம் ஊருக்கு போறதா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சக்தி கடைசியா அவ மாமாவ எதிர்க்க நிக்கிறாரு அண்ணாச்சி, இவரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். அப்ப கூட நான் வேண்டாமா, இந்த அண்ணாச்சியால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நான் சொன்னேன். என் பேச்சை கேட்காம அவ புறப்பட்டு போனா. போன இடத்துல இந்த அண்ணாச்சி என்ன சொல்லி மிரட்டினாரோ தெரியல, வீட்டுக்கு வந்தவ ரொம்ப பரபரப்பா அந்த நிமிஷமே ஊருக்கு போகணும்னு சொன்னான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், என் வார்த்தையை மதிக்கவே இல்ல அவ. ஐயோ, பாவி மக, என் பேச்சை கேட்டு ஊருக்கு போகாம இருந்திருந்தா என் நேரம் தம்பி உயிரோட இருந்திருப்பா. இவங்க ஊருக்கு புறப்பட்டு போன அடுத்த நிமிஷமே வெளியூருக்கு போயிருந்த என் புள்ள துரப்பாண்டி வந்தான். வந்தவன் இந்த அண்ணாச்சியால சக்தி குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, நான் போய் அவங்கள காப்பாத்துறேன்னு வண்டி எடுத்துக்கிட்டு போனான். போனவன இந்த அண்ணாச்சி மண்டையிலேயே கட்டையால அடிச்சு அவன் மயக்கமாயி அப்படியே அவன் சுய நினைவை இழந்துட்டான். அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சு வைத்தியம் பார்க்காம ஏன் வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருந்தீங்க? என்னங்க பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேக்குறீங்க? பெத்த புள்ளை வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அவனை ஆஸ்பத்திரியில வச்சுதான் வைத்தியம் பார்த்தோம். டாக்டர் தான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்துக்கலாம் பரவாயில்லன்னு சொன்னாரு. அவர் பேச்சை கேட்டுட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். மண்டையில அவனுக்கு அடிபட்டதுனால அவனுக்கு என்னையே யாருன்னு தெரியாம போயிடுச்சுங்க. இந்த நிலைமையில அவனை வெளியில விட்டா வழி தெரியாம எங்கேயாவது போயிடுவானேன்னு தான் அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தமே தவிர வீட்டுல அடைச்சு வைக்கல. இப்ப அவர் எங்க? தெரியல. நாங்க எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் என் பிள்ளைய பாத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் ராத்திரி எங்க யாருக்கும் தெரியாம அவன் வழி தெரியாம எங்கேயோ போயிட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்ல. ஏன்? அது நாங்களே அவனை தேடி கண்டுபிடிச்சிடலான்னு தான். ஆனா அவனை காணும்னு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்தோம். ஆனா போலீஸ்ல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்படித்தானே? ஆமா. ஏன்னா அவன் எங்கேயும் போகல, நீங்க தான் எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கீங்க. அவருக்கு பரிசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. வெளியில விட்டா அவர் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்னு பயந்து நீங்க தான் அவர் எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, நான் என் பிள்ளை எதுவும் செய்யல. இப்ப கூட என் மகனை தேடி நான் சென்னை வரைக்கும் போயிட்டு தான் வந்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போகலாம். அடுத்ததாக சக்தி என்பது சாட்சி சொல்ல அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். சக்தி சக்தி சக்தி. சக்தி, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது எங்க மாமா எங்களை மீட் பண்ணி பேசினாரு. அவர் சொல்லிதான்
நாகவழியால எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சது. அதனாலதான் இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு போகும்போதுதான் துரைபாண்டி வந்தாரு. அவர்தான் எங்க கிட்ட சொன்னாரு, அவங்க அம்மா ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னு. அது அர்க்கானிக்கு தெரிஞ்சு எங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிருக்கான்னு. அதுக்காக அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு துரைபாண்டி தான் எங்க கிட்ட சொன்னாரு. அந்த சமயத்துலதான் ரவுடிங்க அங்க வந்தாங்க. அப்ப துரைபாண்டி, நீங்க ஊருக்கு போயிடுங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நாங்க புறப்பட்டோம். போற வழியில தான் கார் வெடிச்சு எங்க அம்மா அப்பாவை நான் இழக்க வேண்டியதா போச்சு. ஆமாம்மா, துரைப்பாண்டின்னு சொல்றீங்களே, அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியும் யுவர் ஆனர். இப்ப அந்த துரைப்பாண்டி எங்கம்மா இருக்காரு? இங்க வந்துட்டு இருக்காரு. துரைப்பாண்டி, அண்ணே, யுவர் ஆனர், இவர் தான் மிஸ்டர் துரைப்பாண்டி, இந்த வழக்கின் முக்கிய சாட்சி. இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யுவர் ஆனர், சக்தி எங்க வீட்டில் இருந்தப்பவே அவங்கள கொலை பண்ண முயற்சி நடந்திருக்கு. அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். அன்னைக்கு நான் ஊர்ல இருந்து வந்தப்போ அருக்காணியை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நான் தான் கட்ட பிரிச்சு விட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அருக்காணி சொன்னா. அப்பதான் சக்தி உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் உடனே போய் சக்தியை பார்த்து எங்க அம்மா செஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் ரவுடிங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் தான் அவங்கள கார்ல ஊருக்கு போக சொன்னேன். அண்ணாச்சி வந்து என்ன காப்பாத்துறதுக்காக அந்த ரவுடிங்களோட சண்டை போட்டாரு. அந்த ரவுடிங்க எங்க அம்மாவுக்கு பழக்கமானவங்க தான். அதுல ஒருத்தன் என் தலையில அடிச்சிட்டா. அதனாலதான் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு என் பழைய நினைவுகளை இழந்திருந்தேன். இப்ப எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் இங்க சாட்சி சொல்ல வந்தேன். ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். யூ கேன் ப்ரொசீட் நவ்.
தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் துரைபாண்டி, அண்ணாச்சி உங்களுக்கு உதவறதுக்கு தான் வந்தார்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? உங்களை அடிக்க சொன்னதே அண்ணாச்சி தான் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அவர் என்ன காப்பாத்த தான் முயற்சி பண்ணாரு. ஓஹோ, சரி. இதோ இங்க 4 பேர் நிக்கிறாங்களே, இவங்க யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல எனக்கு சரியா தெரியல. யுவர் ஆனர், இதிலிருந்தே இவர் முழுமையா குணமான மாதிரி தெரியல. மத்தவங்க சொல்லி கொடுத்தத அப்படியே திருப்பி சொல்ற மாதிரி தான் தெரியுது. இவர் முழுமையா குணமாயிட்டாருங்கிறதுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணினாதான் இவரோட சாட்சியை ஏத்துக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். இவரோட சாட்சியை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்கிட்ட இருக்கிற கடைசி ஆதாரத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் குற்றவாளி யாருன்னு இந்த நீதிமன்றமே முடிவு பண்ணிட்டோம். இந்தாங்க. சக்தி, மனச கொஞ்சம் திடமா வச்சுக்கோ. நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். உன் அப்பா அம்மாவை கொன்னது நான் தான். உன் அப்பா அம்மாவை கொன்னேன். முட்டை பாஸ்கர் கிட்ட பணத்தை கொடுத்து நீங்க போன கார்ல பாம் வைக்க சொன்னது நான் தான். அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியாது. உடனடியாக நாகவல்லி, பரமகுரு, பிச்சமுத்து ஆகியோரை கைது செய்ய உத்தரவிடுகிறேன். அண்ணாச்சி என்கின்ற வெற்றிவேல் அவர் குற்றமற்றவர் என்று கருதி இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. இந்த கோர்ட் இத்துடன் கலைகிறது.
ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி. அண்ணாச்சி, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, சில பேப்பர்ஸ்ல கையெழுத்து பண்ணலாம், அதெல்லாம் முடிச்சுட்டு போய்டுவோம். வந்துடும். சரிங்க அண்ணாச்சி. நாகவள்ளி